மீனாவும் முத்துவும் பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. இது பின்னாடி என்னமோ இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க. அவனோட அம்மா யாரு? ஒரே குழப்பமா இருக்கு. மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும், இப்ப வந்து மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க, சீதாவோட ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் இருக்காராம். இந்த மாதிரி ரொம்ப குழப்பத்துல இருக்க ஒரு பசங்களுக்கு வந்து கவுன்சிலிங் குடுக்க போறாராம். நம்ம ஏன் வந்து கிரிஷ் அங்க கூட்டிட்டு போக்கூடாது? கூட்டிட்டு போலாங்க. சீதா தான் சொன்னா அப்படின்னு சொல்லும்போது, இதையுமே ஒட்டு கேட்டு தான் நிக்கிறாங்க ரோஹிணி. ஆஹா! புது புது பிரச்சனையா ஆரம்பிச்சு வைக்கிறாங்களே! நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்ப என்ன நடக்குதுன்னா, கரெக்ட்டா அந்த டைம்ல போயிட்டு நம்ம கிரிஷ் கிட்ட சொல்லி வைக்கணும். நம்மள பத்தி எதுவும் சொல்லக்கூடாது அந்த டாக்டர் கிட்ட அப்படின்னு சொல்லி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. இதுக்கிடையில ஒரு பிளான் பண்றாங்க ரோஹிணி. என்ன அப்படின்னா, அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சீதாக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி டாக்டர் எனக்கு அப்பாயின்ட்மென்ட் வேணும். கிடைக்குமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து சொல்லி வைக்கிறாங்க. அப்பதான் போய் நின்னா சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃப்ரெண்ட் மகேஸ்வரியோட ரோஹிணி வந்து அவங்களுக்கு முன்னாடி நின்னாச்சு. நம்ம மீனாவ பார்த்தோன்னே ஒளிஞ்சுக்கிட்டாச்சு. மீனாவும் முத்துவும் பார்த்து ரோஹிணி ஆஸ் யூசுவல் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, அந்த டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கிரிஷ வச்சுக்கிட்டு. மீனா, முத்து 2 பேருமே. சீதாவுமே அந்த இடத்துல தான் நிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல. அப்ப கரெக்ட்டா ரோஹிணி வராங்க. "என்ன ரோஹிணி இங்க வந்திருக்காங்க?" அப்படின்னு மீனா வந்து கேட்க, "இல்ல, இல்ல ஆல்ரெடி அவங்க ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்ட்மென்ட் கேட்டாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல. அதான் வந்திருக்காங்க." அப்படின்னு சீதா சொல்ல, "ஓ! அப்படியா?" அப்படின்ன உடனே, தனியா ஒரு பக்கம் கூட்டிட்டு போறாங்க கிரிஷ நம்ம ரோஹிணி. "இங்க பாரு டாக்டர் என்ன கேட்டாலும், எது கேட்டாலும் என்ன பத்தி மட்டும் எதுவுமே சொல்லக்கூடாது." அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட மிரட்டி வைக்கிறாங்க ரோஹிணி. உடனே சரிம்மா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு அந்த கிரிஷ் வந்து ஒரு பக்கம் சொல்லுது. பாவம் போல இருக்கு அந்த குழந்தைய பார்க்கும்போது. ஸோ இப்ப என்ன நடக்குதுன்னா, மீனா வந்து சொல்றாங்க, "கிரிஷ் இங்க பாரு டாக்டர் என்ன கேட்டாலும் பயப்படாம உன் மனசுல என்ன இருக்கோ அத அப்படியே பேசணும்." அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து மீனா ஒரு பக்கம் சொல்ல, ஐயோ! இதையும் தாண்டி சொல்லிருவானா கிரிஷ் அப்படின்னு குழம்பி போறாங்க ரோஹிணி. கண்டிப்பா வந்து கிரிஷ் வந்து சொல்ல மாட்டான். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் டைரக்டர் வந்து ரோஹிணிய காட்டிக் குடுக்க மாட்டாரு. அந்த மாதிரி தான் அந்த சீரியல வந்து இழுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க. எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.